ஹலோ கைஸ், வெல்கம் டு அனிமீஸ். இந்த வீடியோவில் நீங்கள் எல்லாம் ஆர்வமாக எதிர்பார்த்த ஒபிட்டோ உச்சிகா விசஸ் கோஜோ சட்டரோ இவங்க ரெண்டு பேத்துக்கும் சண்டை வச்சா யார் ஜெயிப்பாங்க அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம பேட்டிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கர்ஸ்ட் எனர்ஜிக்கும் சாக்ராவுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை பற்றி பார்ப்போம். கர்ஸ்ட் எனர்ஜி எப்படி உருவாகுது அப்படின்னா, ஒரு பர்சனோட ஆங்கர், சேடு, டிப்ரெஷனு இந்த மாதிரி அவங்களோட எமோஷன்ஸ் மூலமாக பிறக்குது. பட் அப்படியே நீங்கள் சாக்ராவுக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாக்ரா வந்து இன் அண்ட் யாங் இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணியிருக்கும். இன் அப்படின்னா மென்டல் எனர்ஜி, யாங் அப்படின்னா ஃபிசிக்கல் எனர்ஜி. ஸோ பேசிக்கலி சாக்ரா எப்படி உருவாகுதுன்னா ஒரு பர்சனோட மென்டல் எனர்ஜி மூலமாக தான். ஸோ அதே தான் கர்ஸ்ட் எனர்ஜியும். ஸோ இந்த ரெண்டு எனர்ஜியுமே கிட்டத்தட்ட ஈக்குவல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம இந்த பேட்டில் கண்டினியூ பண்ணுவோம். பிகாஸ் இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ரெண்டு பவர் ஒன்று நினச்சிக்கிட்டா மட்டும்தான் ஒரு பர்சன் இன்னொரு பர்சன் வந்து சென்ஸ் பண்ண முடியும் அண்ட் அவங்களோட எபிலிட்டிஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால தான் நான் இப்படி சொல்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இவங்க ரெண்டு பேர்த்தோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸை பார்த்துருவோம். நம்ம கோஜோ கிட்ட லிமிட்லெஸ் இருக்கு. லிமிட்லெஸ் யூஸ் பண்ணி சுற்றி இருக்க ஸ்பேஸை ஆட்டம் லெவலுக்கு மேனிபுலேட் பண்ண முடியும். நம்ம கோஜோ ரெட் அண்ட் ப்ளூ இந்த மாதிரி ரெண்டு விதமான எபிலிட்டிஸை யூஸ் பண்ணுவான். இந்த ரெட்டை வந்து ரிவர்சல்னு சொல்லுவாங்க, ப்ளூவை வந்து லேப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ப்ளூ இருக்கு பார்த்தீங்களா, இது டெக்னிக்கலாக எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, நம்ம கோஜோ வந்து பாயிண்ட் ஏன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க அண்ட் அவன் டார்கெட் பண்ணுறத பாயிண்ட் பின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம கோஜோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவனை சுற்றி ஒரு எம்டி ஸ்பேஸை கிரியேட் பண்ணுவான். ஸோ அந்த எம்டி ஸ்பேஸை ஃபில் பண்ணுறதுக்கோசரம் அந்த பாயிண்ட் பி அந்த எம்டி ஸ்பேஸை நோக்கி வரும். ஸோ இப்படி பண்ணுறது மூலயமா ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து ஏற்படுதுல்ல, அப்படிதான் இந்த ப்ளூ டெக்னிக் வந்து ஒர்க் ஆகுது. நம்ம கோஜோ வந்து இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி நிறைய விதமான அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுவோம். ஒன்று வந்து இன்ஸ்டன்ட் ஸ்பீடு, இன்னொன்று வந்து லாங் ரேஞ்ச் டெலபோர்டேஷன் அண்ட் அதுக்கப்புறம் கர்ஸ்ட் எனர்ஜி லேப்ஸ். இது வந்து ஒரு ஸ்பியர் மாதிரி இருக்கும். இந்த ஸ்பியர் வந்து சுற்றி இருக்க எல்லாத்தையுமே அட்ராக்ட் பண்ணும். ஸோ அதனால் வந்து ஒரு டிஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸ் வந்து இது ஏற்படுத்தும். அண்ட் அதுக்கப்புறம் கர்ஸ்ட் எனர்ஜி ரிவர்சல். இது வந்து ப்ளூக்கு கம்ப்ளீட் ஆப்போசிட்டு. ப்ளூ வந்து தன்னை நோக்கி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணும்ல, இந்த ரெட்டு வந்து தன்னை நோக்கி வரது எல்லாத்தையுமே ரெப்பல் பண்ணி விடும். ஸோ இதோட ரெப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து ரொம்பவே அதிகம். ஜூஜுட்சு கைசன் 0 மூவில ஒரு பில்டிங் சைஸ்ல ஒரு கர்ஸ்ட் ஸ்பிரிட் வரும். அந்த கர்ஸ்ட் ஸ்பிரிட்டை ஒன் ஷாட் பண்ணிருப்பான் நம்ம கோஜோ இந்த ரெட்டை வச்சு, ஓகேவா? அப்படின்னா இந்த ரெட்டு வந்து எவ்வளோ பவர்ஃபுல்னு நீங்களே பார்த்துக்கோங்க. அண்ட் மூணாவதா நம்ம கோஜோ இருக்கான்ல, அவன் இந்த ரெண்டு டெக்னிக்குமே மிக்ஸ் பண்ணுவான். அப்படி மிக்ஸ் பண்றப்போ ஒரு இமேஜினரி மாஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும், அதுதான் பர்பிள். இந்த பர்பிள் எது மேல ஹிட் ஆனாலும் அதை வந்து எக்ஸிஸ்டன்ஸ்ல இருந்து கம்ப்ளீட்டா எரேஸ் பண்ணி விட்டுரும். அதுதான் இந்த பர்பிளோட வேலை. இந்த பர்பிள சின்னதா யூஸ் பண்ணதுக்கே டோஜோட ஒரு சைட் பாடி பார்ட்டே காணாம போயிருக்கும், நீங்க வந்து பாத்துருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம கோஜோ இந்த ப்ளூ யூஸ் பண்ணி ஃபாஸ்டா போறான்ல, அப்படி போகும்பொழுது சப்போஸ் அவன் யாராச்சும் இடிச்சிட்டான் அப்படின்னா அந்த எஃபெக்ட் அவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ட்ரக் வந்து அவங்கள மோதின மாதிரி ஃபீல் ஆகுமா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம கோஜோ ப்ளூ யூஸ் பண்ணி ஒரு ஆப்பனண்ட்டை தன்னை நோக்கி இழுக்க முடியும் அண்ட் அந்த ஆப்பனண்ட்டோட கை காலை வந்து ட்விஸ்ட் பண்ணி கை காலையே ரிமூவ் பண்ண முடியும். அண்ட் முக்கியமாக நம்ம கோஜாவோட இன்ஃபினிட்டி. இந்த இன்ஃபினிட்டி வந்து எப்படி ஒர்க் ஆகும்னு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம கோஜாவை சுற்றி ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸை வந்து யாரை தொட நினைச்சாலும் அவங்க வந்து ஸ்லோ ஆகிடுவாங்க. ஏன் அப்படின்னா ஒரு இன்ஃபினைட் அமௌண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸை வந்து யாராலையுமே கடக்க முடியாது. அது மாதிரி தான் இதுவும் ஒர்க் ஆகும். அண்ட் இந்த இன்ஃபினிட்டி வந்து எல்லாத்தையுமே வந்து ஸ்டாப் பண்ணாது. இது வந்து எதை ஸ்டாப் பண்ணும் அப்படின்னா, ஒரு பொருளுக்கு ஸ்பீடு, மாசு, ஷேப்பு இது 3 இருந்தால் மட்டும்தான் அதை வந்து தடுக்கும். மற்றபடி ஏரு, லைட்டு, பாய்சன் இந்த மாதிரி ஏதாவது வந்துச்சு அப்படின்னா இந்த இன்ஃபினிட்டி வந்து அதை அலோவ் பண்ணிடும். ஸோ இதுதான் வந்து இந்த இன்ஃபினிட்டியோட ஒரு லிமிடேஷன்ஸ், ஓகேவா? அண்ட் இது வரைக்கும் நம்ம கோஜாக்கு சொன்ன எல்லா பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸும் நம்ம கோஜா யூஸ் பண்ணணும் அப்படின்னா அவன் கிட்ட 6 ஐஸ் இருக்கணும். அண்ட் இந்த 6 ஐஸுக்கும் சில எபிலிட்டிஸ் இருக்கு, அதை வந்து இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த 6 ஐஸை யூஸ் பண்ணி பல கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் யாராச்சும் வந்தால் கூட அவங்கள பார்க்க முடியுமா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம கோஜா கிட்ட நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் நம்ம கோஜா இப்போ கண்ணை கட்டிக்கோங்க. அந்த கண்ணை கட்டிட்டு இந்த மாதிரி ஒரு கர்ஸ்ட் எனர்ஜி சென்ஸ் பண்ண வச்சு இது யாரோட கர்ஸ்ட் எனர்ஜி அப்படின்னு கேட்டால் நம்ம கோஜாவால் கரெக்டாக இது வந்து இந்த பர்சனோட கர்ஸ்ட் எனர்ஜின்னு சொல்ல முடியுமா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நருட்டோ யூனிவர்ஸில் பியாக்குகன் இருக்குல்ல, அது வந்து சாக்ரா ஃப்ளோவை பார்க்கும்ல, அதே மாதிரியே இந்த 6 ஐஸ் யூஸ் பண்ணி ஒரு கர்ஸ்ட் எனர்ஜி ஃப்ளோவை வந்து அட்டாமிக் லெவல்ல பார்க்க முடியுமா. இந்த மாதிரி பண்றதுனால ஒரு பர்சன் புதுசா ஒரு கர்ஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ணாலும் அந்த கர்ஸ் டெக்னிக் எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் அதோட மெக்கானிக்ஸ் என்ன, இது எல்லாமே ஒரே ஒரு கிளான்ஸ்லேயே நம்ம கோஜோ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பானா. எக்ஸாம்பிளுக்கு அமனாயோட ரெஸ்கியூ மிஷன்ல ஒருத்தவங்க வந்து முகமுடி போட்டுட்டு வருவான். அவனோட எபிலிட்டி என்ன அப்படின்னா குளோன்ஸை கிரியேட் பண்றது. அவன் வந்து 5 விதமான குளோன்ஸை கிரியேட் பண்ணுவான். அண்ட் அந்த 5 விதமான குளோன்ஸ்லயும் அவனோட மெயின் பாடியை வந்து அவன் எப்போ வேணா ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும். பட் அமனாய் வந்து இந்த குளோன்ஸை வந்து ஷிக்கிகாமி நினைச்சுப்பா. பட் நம்ம கோஜோ என்ன சொல்லுவான் அப்படின்னா, இது வந்து ஷிக்கிகாமி கிடையாது, இது வந்து ஆக்சுவல் குளோனு. இவன் வந்து அவனோட பாடியை இந்த குளோன்ல எதுக்குள்ள வேணா அவனால ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும் அப்படின்ட்டு பார்த்த உடனே கண்டுபிடிச்சுவான்.
அந்த ஆப்போனண்ட்டுக்கே டே எப்படா நீ என் டெக்னிக்கை கண்டுபிடிச்ச அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு அப்படின்னா நம்ம கோஜோவால எல்லா விதமான டெக்னிக்ஸையும் ஈஸியா அதை வந்து பார்க்க முடியும். ஓகேவா, இந்த 6 ஐஸ் மூலமா. அண்ட் இந்த 6 ஐஸோட ஒரு முக்கியமான எபிலிட்டி என்ன அப்படின்னா, இது ஆக்டிவேட் ஆக கர்ஸ்ட் எனர்ஜியே தேவையில்லை. நான் இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்ம கோஜோவை வந்து கெட்டோ வந்து சீல் பண்ணிடுவான் பிரிசம் ரியால்ம்ல. அந்த பிரிசம் ரியால் வந்து கர்ஸ்ட் எனர்ஜி வந்து சீல் பண்ணிடும். பட் அப்படி இருந்தும் நம்ம கோஜோ வந்து 6 ஐஸை யூஸ் பண்ணுவான். ஓகேவா, அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த 6 ஐஸ் யூஸ் பண்றதுனால ரெட், ப்ளூ, பர்பிள் இந்த மாதிரி எந்த விதமான டெக்னிக் அவன் யூஸ் பண்ணாலும் அவனோட கர்ஸ்ட் எனர்ஜி இருக்கு பாத்தீங்களா, அது 0 தான். ஓகேவா, சோ நம்ம கோஜோ வந்து எவ்வளோ டைம் எல்லா விதமான டெக்னிக்ஸை யூஸ் பண்ணாலும் அவனோட கர்ஸ்ட் எனர்ஜி வந்து லாஸே ஆகாது. ஓகே, இப்போ நம்ம ஒபிட்டோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ்க்கு போயிடுவோம். நம்ம ஒபிட்டோ கிட்ட பேசிக்காக ஷேரிங் இருக்கு அண்ட் அதோட அப்கிரேட் வெர்ஷன் மாங்கிக்கே ஷேரிங் இருக்கு. இந்த ஷேரிங் வந்து கைனடிக் விஷுவலை கொடுக்கும். அப்படின்னா ஸ்பீடாக போகிற ஒரு விஷயத்த அவனால ஸ்லோவாக பெர்சீவ் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கென்ஜுட்ஸு அப்ளை பண்ண முடியும். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு ஜுட்ஸுவை காப்பி பண்ண முடியும். ஓகே, இப்போ மாங்கிக்கே ஷேரிங் எபிலிட்டி என்னன்னு பார்த்தா ஷார்ட் ரேஞ்ச் கமுய், லாங் ரேஞ்ச் கமுய் அண்ட் கடைசியா சுசானோ. ஓகேவா, இந்த சுசானாலையும் கமுயை யூஸ் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒபிட்டோவால நின்ஜுட்சு, டைஜுட்சு அண்ட் ஷேடோ க்ளோன் ஜுட்சு இது எல்லாமே யூஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ பேட்டில் ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டு பேரும் கை காலை யூஸ் பண்ணி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஜேஜேகே ஆத்தர் இருக்காருல்ல, அவர் கோஜோவோட ஹேண்ட் ஹேண்ட் காம்பேக்டை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு பர்சன் 1000 இயர்ஸாக ட்ரெயின் பண்ணால் அவங்களோட எபிலிட்டி எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற எபிலிட்டி தான் நம்ம கோஜோ கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் சுக்குனா கூட நம்ம கோஜோ ஈக்குவலாக சண்டை போடுவான். ஓகேவா, அப்படின்னா சுக்குனா வந்து கிட்டத்தட்ட 1000 இயர்ஸ் ஓல்டான ஒரு சாஸ்திரர், அவன் கூட ஈக்குவலாக சண்டை போகிறான். அப்படின்னா நம்ம கோஜோவோட ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேக்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஒபிட்டோ கிட்ட எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம கேசிஎம் நருட்டோ அண்ட் கை, அதுக்கப்புறம் கக்காஷி வந்து ஒரு லைட்னிங்கை மிட் ஏர்ல வந்து வெட்டியிருப்பான். கையை பற்றி உங்களுக்கே தெரியும். ஓகேவா, அண்ட் நம்ம நருட்டோ கேசிஎம் உள்ள ரைக்காகையோட ஸ்பீடை சர்பாஸ் பண்ணுவேன். இவங்க 3 பேர் சேர்ந்து ஒபிட்டோவை வந்து அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருந்துமே தொடர்றதுக்கே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்பாங்க, நீங்க பார்த்துருக்க முடியும். பட் என்னதான் இருந்தாலும் நம்ம கோஜா கிட்ட 1000 இயர்ஸ் ஆஃப் குவாலிட்டி இருக்கு. ஓகேவா, அந்த குவாலிட்டி இருக்கிறதுனால ஒபிட்டோவை விட நம்ம கோஜா வந்து ஒரு படி மேலே அப்படின்னு சொல்றேன். நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்ம நருட்டோ வேர்ல்டுல மைட் கை வந்து 8th கேட் ஓப்பன் பண்ணுவார். 8th கேட்டு தான் இருக்கிற டைஜுட்ஸ்லேயே ரொம்ப பவர்ஃபுல்லான டைஜுட்ஸு. அந்த கேட் ஓப்பன் பண்ணும்போது தான் சுற்றி இருக்க ஸ்பேஸாக ஒரு பெண்ட் பண்ணுவார். ஓகேவா, பட் நீங்கள் அப்படியே இப்போ ஜேஜேகே வேர்ல்டில் எடுத்துக்கோங்களேன். ஜேஜேகே வேர்ல்டில் நார்மலாக பேசிக் ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேக்ட் பண்ணதுக்கே சுற்றி இருக்க பில்டிங்லாம் உடச்சிக்கிட்டு இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சுக்குனா விசஸ் கோஜோ அண்ட் சுக்குனா விசஸ் மஹோராகா, இந்த 2 ஃபைட்லையும் பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்க அந்த பில்டிங்ஸ் எல்லாமே நொறுங்கிரும். அந்த அளவுக்கு தான் ஜேஜேகே வேர்ல்டோட ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேக்ட் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ அப்படி பார்க்குறப்போ எனக்கு என்னமோ கோஜோ வந்து ஒபிட்டோவை விட ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேக்ட்ல வந்து ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்ற மாதிரி தோணுது. ஓகே, இவங்க 2 பேரும் என்னதான் ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேக்ட்ல ஸ்பெஷலிஸ்டா இருந்தாலும் ஒருத்தவங்களோட பஞ்ச் வந்து இன்னொருத்தவங்க மேல விழாது. ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம கோஜோ வந்து ஒபிட்டோவை அடிக்கிறான் அப்படின்னா ஒபிட்டோ வந்து கம்மு யூஸ் பண்ணி இன்டான்ஜிபிள் ஸ்டேட்டுக்கு போயிடுவான். ஸோ நம்ம கோஜோட பஞ்ச் வந்து ஒபிட்டோ மேல ரீச் ஆகுது. இதே தான் ஒபிட்டோக்கும். ஒபிட்டோ வந்து நம்ம கோஜோ அடிக்க ட்ரை பண்ணோம் அப்படின்னா நம்ம கோஜோ கிட்ட தான் இன்ஃபினிட்டி இருக்குல்ல, ஸோ நம்ம ஒபிட்டோட பஞ்ச் வந்து கோஜோவை வந்து நெருங்காது. இந்த மாதிரி வந்து ஃபைட் போய்கிட்டே இருக்கும். இந்த ஃபைட் எப்போ நிற்கும் அப்படின்னா 5 நிமிஷத்துக்கு அப்புறம். நான் இதை ஏன் 5 நிமிஷம் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒபிட்டோ வந்து 5 மினிட்ஸ்க்கு மட்டும்தான் இன்டான்ஜிபிள் ஸ்டேட்டுக்கு இருக்க முடியும். நீ என்னடா ஒபிட்டோவோட டிஸ்அட்வான்டேஜ் வச்சு பேசிக்கிட்டு இருக்க, நம்ம கோஜாவோட டிஸ்அட்வான்டேஜ் வச்சு பேசலாம்ல அப்படின்னு கேட்டா, நம்ம கோஜா வந்து கிட்டத்தட்ட 1 டே ஃபுல்லா இன்ஃபினிட்டியை நான் ஸ்டாப்பா யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஓகேவா, ஸோ அப்படி இருக்கப்போ யாரோட பவர் வந்து கொஞ்ச நேரத்துக்கு ஒர்க் ஆகுதோ அதை மட்டும் தான் நம்ம டிஸ்அட்வான்டேஜா கன்சிடர் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி பார்க்குறப்போ நம்ம ஒபிட்டோ வந்து 5 மினிட்ஸ்க்கு மட்டும் தான் இன்டான்ஜிபிள் ஸ்டேட்ல இருக்க முடியும். இது என்னடா போங்கா இருக்கு, எப்படா கோஜாவால 5 மினிட்ஸ் கண்டினியூஸா நம்ம ஒபிட்டோ அடிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா, அது வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டா, எஸ் நம்ம கோஜாவால முடியும். நம்ம கோஜா வந்து 5 மினிட்ஸ்ல 1000 ஹியூமன்ஸ் வந்து கொண்டு இருப்பான். ஓகேவா, அப்படின்னா நம்ம ஒபிட்டோ கிட்டேயும் அவன் கண்டினியூஸா சண்டை போட்டுக்கிட்டே இருக்க முடியும். பட் இந்த 5 மினிட்ஸ்ல நம்ம ஒபிட்டோ வந்து சம்திங் ஏதாச்சும் ஒரு கேர்லெஸ்ஸா ஒரு மிஸ்டேக் பண்ணா அப்படின்னா அது கன்ஃபார்மா நம்ம ஒபிட்டோக்கு வந்து ஒரு ஃபேட்டல் ப்ளோவா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம கோஜாவோட ஒவ்வொரு பஞ்சுமே இன்ஃபினிட்டி மிக்ஸ் பண்ணி இருக்கும். ஸோ அதுல இம்பாக்ட் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஓகே, எப்படி தாண்டா கோஜாவை வந்து ஒபிட்டோ அடிக்கலாம் அப்படின்னு கேட்டா, நம்ம ஒபிட்டோ கிட்ட ஒரு வாய்ப்பு இருக்கு, அதுதான் கமுய் யூஸ் பண்ணி நம்ம கோஜாவோட இன்ஃபினிட்டியை நம்ம ஒபிட்டோவால பைபாஸ் பண்ண முடியும். அதே புறா அப்படின்னு கேட்டா, எக்ஸாம்பிளுக்கு டீம் 7 விசஸ் காகியா ஃபைட் பார்த்துருப்பீங்க. அந்த ஃபைட்ல நம்ம காகியா வந்து அவரோட டைமென்ஷன் ஓப்பன் பண்ணுவா. அப்போ நம்ம கக்காஷி இருக்கான்ல, அவன் வந்து கமு யூஸ் பண்ணி நம்ம காகியோட டைமென்ஷனையே கமுய் டைமென்ஷனுக்குள்ள கொண்டு போயிருப்பான். அப்படின்னா டைமென்ஷன் அப்படின்றது வந்து இன்ஃபினிட் டிஸ்டன்ஸுக்கு மேல இருக்கிறது, அதே வந்து
வந்து கமுய்க்குள்ள கொண்டு போக முடியறப்போ நம்ம கோஜாவோட இன்ஃபினிட்டியும் அதே மாதிரி தான். ஸோ அதே மாதிரியே கமுய் யூஸ் பண்ணி கோஜாவோட இன்ஃபினிட்டியும் பைபாஸ் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம கக்காஷி வந்து லாங் ரேஞ்ச் கமுய் யூஸ் பண்ணி டேடாரோட ஒரு கையை வந்து கமுய் டைமென்ஷனுக்குள்ள கொண்டு போயிருப்பான். அண்ட் அதுக்கப்புறம் டென்டெயில்ஸோட ஒரு பாடி பகுதியையும் கமுய் டைமென்ஷனுக்குள்ள கொண்டு போயிருப்பான். அண்ட் கடைசியா டீம் 7 vs காகியா ஃபைட்ல காகியாவை கக்காஷி வந்து கமுய் ரைக்கிரி அப்படின்னு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி காகியாவை வந்து ஸ்லாஷ் பண்ணுவான். அப்படி பண்ணும் பொழுது அவன் எந்த இடத்த ஸ்லாஷ் பண்ணானோ அந்த இடம் வந்து கமுய் டைமென்ஷனுக்குள்ள போயிருக்கும். ஒபிட்டோ வந்து லாங் ரேஞ்ச் கமுய் யூஸ் பண்ணி நம்ம கோஜாவை அட்டாக் பண்ணா அப்படின்னா கோஜாவோட இன்ஃபினிட்டியை ஒபிட்டோவால் பைபாஸ் பண்ண முடியும். பட் கமுய் வந்து கொஞ்சம் டிலேவான ப்ராசஸ். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒபிட்டோ விசஸ் மினாட்டோ ஃபைட் எடுத்துக்கோங்க. ஒபிட்டோ வந்து மினாட்டோவை 50% அப்சர்வ் பண்ணிவிடுவான். பட் நம்ம மினாட்டோ இன்ஸ்டண்ட்டாக டெலபோர்ட் ஆனதுனால அந்த எஃபெக்ட் வந்து கேன்சல் ஆகிருக்கும். ஸோ அப்படி பார்க்குறப்போ நம்ம கோஜாவும் டெலபோர்ட் பண்ணுவான். அண்ட் இது வந்து நம்ம கமுயை விட ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். கமுய் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். அது வந்து மெட்டீரியலைஸ் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஐக்குள்ளே வந்து போகணும். பட் இந்த டெலபோர்டேஷன் வந்து நம்ம கோஜா வந்து சும்மா அந்த 2 கையும் மெர்ஜ் பண்ணாலே டக்குன்னு அவன் இன்ஸ்டன்ட்டாக டெலபோர்ட் ஆகி. கக்காஷி வந்து டேடாராவையும் அந்த டென்டெயில்ஸையும் கமுய் டைமென்ஷனுக்கு கொண்டு போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இவங்க 2 பேருமே ரொம்ப ஸ்லோ. டேடாரா வந்து அந்த பறவை மேலே பறந்துக்கிட்டு இருப்பான். ஓகேவா, இந்த டென்டெயில்ஸ் இருக்குல்ல, இது வந்து ரொம்ப மிகப்பெரிய சைஸு. ஸோ அதனால அது மூவ்மெண்ட் ஸ்பீடு கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் கக்காஷி வந்து இந்த 2 பேர்த்தையும் கமுய் டைமென்ஷனுக்கு கொண்டு போயிருப்பான். பட் நம்ம கோஜாவோட ஸ்பீடு ரொம்பவே அதிகம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவன் டெலபோர்டேஷனும் பண்ணுவான். பட் இப்படிலாம் நடக்க வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம கோஜா கிட்ட 6 ஐஸ் இருக்கு. இந்த 6 ஐஸ் யூஸ் பண்ணுறதுனால ஒருத்தவனோட கர்ஸ்ட் எனர்ஜி ஃப்ளோவை அட்டாமிக் லெவலில் பார்க்க முடியும். ஸோ அப்படி இருக்கப்போ நம்ம ஒபிட்டோ வந்து கமுய் யூஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவான், அவனோட சாக்கராவை அவன் கண்ணுக்கிட்ட கொண்டு வந்துக்கிட்டு இருப்பான். இதை வந்து நம்ம கோஜாவால் பார்க்க முடியும். அப்போ நம்ம கோஜா வந்து ரியலைஸ் பண்ணிடுவான், இவன் வந்து அவன் கண்ணு மூலமாக என்னமோ பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கே தெரியும் கோஜா வந்து ஒரு டைம் ஒன்று பார்த்துட்டாலே அதோட மெக்கானிக்ஸை ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி கமுய் கோஜா மேலே விளையாடுறதுக்கு முன்னாடியே அவன் வந்து தப்பிச்சிருவான். நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஒபிட்டோ வந்து ஷேடோ க்ளோன் ஜூட்ஸ் யூஸ் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஷேடோ க்ளோன் ஜூட்ஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஒரு பர்சனோட ஆஃப் சாக்ரா, ஓகேவா, அது மூலமா இன்னொரு ஷேடோ க்ளோனை அவங்க கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரிஜினல் பர்சனோட சாக்ரா வந்து அப்படியே அந்த க்ளோனுக்கும் இருக்கும். ஸோ எது ரியல் எது டூப்ளிகேட்னு கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா, பட் நமக்கே தெரியும் கோஜா வந்து ஒரு க்ளோன் ஃபைட்டர் கிட்ட தான் சண்டை போட்டிருப்பான். அண்ட் அவனோட டெக்னிக்கை வந்து பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பான் அப்படி சொல்லிட்டு. ஓகே, ஷேடோ க்ளோன் வந்து பெருசாக ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதை வந்து நம்ம சேர்க்காதது ஒன்று தான். இப்போ நம்ம கோஜாவோட எல்லா நிஞ்சுட்ஸுமே எடுத்துப்போமே, ஃபயர் பால் ஜுட்ஸு அண்ட் இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல, இது எதுவுமே நம்ம கோஜோட இன்ஃபினிட்டி தாண்டி போகாது. பிகாஸ் நம்ம கோஜா வந்து ஜோகா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். ஜோகா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபயர் பேஸ்ட் ஒரு கர்ஸ்ட் ஸ்பிரிட் தான். ஸோ அவனோட ஃபயர் அட்டாக்கே நம்ம கோஜா மேலே விழல அப்படின்னா நம்ம ஒபிட்டோட ஃபயர் அட்டாக்குமே விழாது தானே. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே 5 மினிட்ஸ்குள்ள நடக்கிற விஷயம். இப்போ நம்ம கோஜா வந்து அவனோட ப்ளூ டெக்னிக்கை யூஸ் பண்ணுறான். அஃப்கோர்ஸ் இதுவும் நம்ம ஒபிட்டோ வந்து இன்டான்ஜிபிள் ஸ்டேட்ல இருக்கிறதுனால அவனை பூந்து வந்துடும். ஸோ நம்ம கோஜா வந்து ஃபர்ஸ்ட் டைம் இதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவான். ஒபிட்டோ வந்து இந்த மாதிரி இன்டான்ஜிபிள் ஸ்டேட்ல இருக்க வரையும் நம்மளால அவனை தொட முடியாது. ஸோ இப்போ நம்ம ஒபிட்டோ ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம கோஜாவை அவன் கமுய் டைமென்ஷனுக்குள்ள சீல் பண்ணணும். இப்போ நீங்கள் சொல்லலாம், கோஜா கிட்ட தான் டெலபோர்டேஷன் இருக்கே அப்படின்னா கமுய் டைமென்ஷனுக்குள்ள இருந்து வெளியே வந்துடலாமே அப்படின்னு கேட்டால், கோஜா வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணுவான் அப்படின்ட்டு இது வரைக்கும் மென்ஷன் பண்ண படலை. ஸோ அப்படி இருக்கப்போ கோஜாவால் குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் மட்டும் தான் டிராவல் பண்ண முடியும் நம்ம நினச்சிப்போம். ஓகேவா, நம்ம ஒபிட்டோ வந்து கடுப்பாயிரான், என்னடா எவ்வளோ அடிச்சாலும் அவன் மேலே விழவே மாட்டேங்குது அப்படி சொல்லிட்டு கென்ஜுட்ஸு யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். கென்ஜுட்ஸு வந்து இன்ஃபினிட்டி தாண்டி போகுமா அப்படின்னு கேட்டால், நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்னேன், இன்ஃபினிட்டி வந்து ஸ்பீடு, ஷேப்பு அண்ட் அதோட மாசு இது 3 மட்டும்தான் ஸ்டாப் பண்ணும். பட் கென்ஜுட்ஸுன்றது வந்து ஒரு லைட்டு. ஸோ அதை வந்து இன்ஃபினிட்டி வந்து ஸ்டாப் பண்ணாது. ஸோ கென்ஜுட்ஸ் வந்து ஆப்வியஸ்லி நம்ம கோஜா மேலே விழும். அப்படி விழுந்தாலும் அது வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றது தான் மேட்டரு. நம்ம கோஜாவால் எது ரியாலிட்டி அண்ட் எது வந்து நான் ரியாலிட்டி அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்படி இருக்கப்போ இந்த கென்ஜுட்ஸ்லாம் ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு ஒர்க் ஆகாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒபிட்டோ வந்து இந்த கென்ஜுட்ஸு யூஸ் பண்ண ட்ரை பண்ணாவே கோஜா வந்து அதை கண்டுபிடிச்சிருவான். ஸோ அதனால் வந்து இவன் கென்ஜுட்ஸு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவன் வந்து அதுக்கேற்ற ப்ரிகாஷன்ஸை வந்து ரெடி பண்ணிடுவான். ஸோ இந்த மாதிரி பேட்டில் போய்கிட்டே இருக்கும். நமக்கு தெரியும் ஒபிட்டோ வந்து 5 மினிட்ஸ்க்கு தான் இன்டான்ஜிபிள் ஸ்டேட்டில் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் கோஜாக்கு அது தெரியாது. ஸோ அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, என்னடா இவன் மேலே அடியே விழ மாட்டேங்குது, ரெட் போட்டாலும் தப்பிச்சிடறான், ப்ளூ போட்டாலும் தப்பிச்சிடறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட டொமைன் எக்ஸ்பென்ஷனை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஒன்ஸ் நம்ம கோஜோ அவனோட டொமைன் எக்ஸ்பென்ஷனை ஓப்பன் பண்ணிட்டான் அப்படின்னா அவ்வளோதான், நம்ம ஒபிட்டோ கதை முடிஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கோஜோட டொமைன் எக்ஸ்பென்ஷனில் இன்ஃபினைட் அமௌண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து ஒருத்தவங்களோட பிரெயின்குள்ளே போய்கிட்டே இருக்கும். ஸோ அவங்களால அதை ப்ராசஸ் பண்ண முடியாமல்
செயல் இழந்து போயிருவாங்க. ஒரு நார்மல் ஹியூமனால கோஜோவோட டொமைனை வெறும் 0.2 செகண்டுக்கு மட்டும் தான் தாங்க முடியுமா. அண்ட் அந்த 0.2 செகண்ட்ல வந்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்றதுக்கே கிட்டத்தட்ட 2 months அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ அந்த டைம் வரைக்குமே அந்த ஹியூமன்ஸ் எல்லாருமே செஞ்சு வச்ச சில மாதிரி அப்படியே ஃப்ரீஸ் ஆகி தான் இருப்பாங்க. அப்படின்னா கோஜோவோட டொமைன் வந்து எந்த அளவுக்குன்னு பார்த்துக்கோ. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ஏண்டா ஒபிட்டா கிட்ட சுசுனா இருக்கு, அதை நீ எடுத்துக்கவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். சுசுனா இருக்கு அப்படின்றதுக்காக அதை யூஸ் பண்ண முடியாது. சுசுனா வந்து ரொம்பவே ஸ்லோ, நம்ம கோஜா வந்து ரொம்பவே ஸ்பீடு, சரியா? ஸோ நம்ம ஒபிட்டா வந்து சுசுனா எடுத்தோம் அப்படின்னா ஒபிட்டாவை தவிர ஒரு பெரிய முட்டாள் யாருமே இருக்க மாட்டாங்க. சரி, அப்படி இருக்கட்டும்னு வச்சுக்கோ. நம்ம கோஜா வந்து டொமைன் எக்ஸ்பென்ஷன் யூஸ் பண்றான்ல, அப்போ வந்து சுசுனா யூஸ் பண்ணலாமே, ஏன்னா சுசுனாக்குள்ளதான் லைட்டே வராது அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் அது வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஏன் அப்படின்னா நம்ம சாஸ்கே வந்து அவனோட சுசுனாவை யூஸ் பண்ணி இன்ஃபினிட் சுக்கியாமில இருந்து அவனோட டீமை வந்து காப்பாத்திருப்பான். பட் ஆக்சுவலி சுசுனாக்குள்ள லைட் நுழையாது அப்படின்றது வந்து ஒரு தப்பான விஷயம். பிகாஸ் இன்ஃபினிட் சுக்கியாமி வந்து ஈவன் டார்க்னஸ்குள்ள கூட பூந்து போயிட்டு இருக்கும். அப்படி பாக்குறப்போ சுசுனாக்குள்ளயும் அது வரும். பட் சாஸ்கேயோட சுசுனா வந்து டீம் 7 ப்ரொடெக்ட் பண்ணதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா நம்ம சாஸ்கே கிட்ட ரினேகான் இருக்கு. அந்த ரினேகானோட எஃபெக்ட் தான் சுசுனா மூலமா அந்த இன்ஃபினிட் சுக்கியாமோட லைட்டை வந்து ரெப்பல் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஸோ ஈவன் நம்ம ஒபிட்டா வந்து அவனோட சுசுனாவை யூஸ் பண்ணிக்கிட்டே நம்ம கோஜாவோட டொமைன்குள்ள வந்தாலும் கோஜாவோட ஷியோரிட் எஃபெக்ட் வந்து நம்ம ஒபிட்டோ மேல விழும். ஸோ ஆப்வியஸ்லி இந்த மேட்ச்ல வின் பண்ணது கோஜோ சட்டரோ. பட் நம்ம ஒபிட்டோ கிட்ட இன்னொரு ஃபார்ம் இருக்கு, அதுதான் ஜூபிட்டோ ஃபார்ம். நம்ம ஒபிட்டோ வந்து 10 tails செஞ்சுரிக்கி ஆனதுக்கு அப்புறம் இந்த ஃபார்ம் எடுப்பான். இந்த ஃபார்ம்ல நம்ம ஒபிட்டோட ஸ்பீடு வந்து ரொம்பவே இம்மன்ஸா இருக்கும். பட் நம்ம ஜேஜேகே வேர்ல்டுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மார்க் 3யோட ஸ்பீடு தான் டாப் ஸ்பீடு. அதை வந்து நம்ம கோஜோ சர்பஸ் பண்ணியிருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு மார்க் 3ஐ விட அட்வான்ஸ் ஸ்டேஜா இருக்கலாமே தவிர ஜூபிட்டோ ஃபார்முக்குலாம் ஈக்குவல் ஆக முடியாது. அண்ட் அது மட்டும் இல்லாம 10 tails இன்ஜுரிக்கே ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ட்ரூத் சீக்கிங் ஆர்ப் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ட்ரூத் சீக்கிங் ஆர்புக்குள்ள 5 எலமெண்ட்ஸ் பிளஸ் இன் அண்ட் யாங் இருக்கும். நமக்கே தெரியும் இன் அப்படின்னா மென்டல் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு வீடியோட ஸ்டார்டிங்லேயே நான் அதான் சொல்லியிருந்தேன், கர்ஸ்ட் எனர்ஜியும் சாக்கராவும் கிட்டத்தட்ட ஈக்குவல் அப்படின்னு நினைச்சுக்கோங்க அப்படி சொல்லிட்டு. ஸோ நம்ம கோஜோட இன்ஃபினிட்டி இருக்குல்ல, அதுவும் அவனோட கர்ஸ்ட் எனர்ஜி மூலமா தான் கிரியேட் ஆகுது. ஸோ அப்படி இருக்கப்போ ட்ரூத் சீக்கிங் ஆர்பால நம்ம கோஜோவோட இன்ஃபினிட்டி வந்து பிரேக் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாம ஜூபிட்டோ ஃபார்ம்ல வந்து கோஜோவை விட நம்ம ஒபிட்டோ வந்து ரொம்பவே ஃபாஸ்ட். ஸோ அப்படி இருக்கப்போ கோஜோவால கிட்டத்தட்ட பார்க்கவே முடியாத ஒரு ஸ்பீடுல நம்ம ஒபிட்டோ வந்து ட்ரூத் சீக்கிங் ஆர்பை கோஜோ மேல யூஸ் பண்ணா அப்படின்னா கோஜா வந்து அவ்வளவுதான் செத்துட்டான். பட் ஒபிட்டா வந்து கோஜோட பாடி பார்ட்ஸ்ல எங்க அடிக்கிறான் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். பிகாஸ் ஒபிட்டா வந்து கோஜோட தலையை அடிக்காம மற்ற பாடி பார்ட்ஸ் அடிச்சிட்டான் அப்படின்னா நம்ம கோஜாவால ரிவர்ஸ் கஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ணி மறுபடியும் ஹீல் பண்ண முடியும். அப்படி ஹீல் பண்ண உடனே அவன் வந்து இன்ஃபினிட் வாய்ட் ஆக்டிவேட் பண்ணிட்டான் அப்படின்னா இன்ஃபினிட் அமௌண்ட் ஆஃப் டேட்டா வந்து ஜூபிட்டோ ஃபார்ம்ல இருக்க ஒபிட்டோ மைண்டுக்குள்ள போய்கிட்டே இருக்கும். அண்ட் அதை ப்ராசஸ் பண்ண முடியாம அவன் ஸ்டக் ஆயிரும். பட் இந்த எஃபெக்ட் வந்து கோஜோ அவனோட டொமைனை வந்து டீஆக்டிவேட் பண்ற வரைக்கும் இருக்கும். பிகாஸ் நமக்கே தெரியும் ஜூபிட்டோ ஃபார்ம்ல ரீஜெனரேட்டிபிலிட்டி வந்து வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனால பிரெயினையும் ரீஜெனரேட் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் நம்ம கோஜோ வந்து டொமைன் எக்ஸ்பென்ஷனை டீஆக்டிவேட் பண்ணிட்டான் அப்படின்னா ஜூபிட்டோ ஃபார்ம்ல இருக்க ஒபிட்டோ வந்து உடனே ரிகவர் ஆகி அடுத்த செகண்டே கோஜோ வந்து போட்டு தள்ளிடுவான். ஸோ ஜூபிட்டோ ஃபார்ம்ல கோஜோ வந்து ஒபிட்டோவை தோக்கடிக்க வாய்ப்பே கிடையாது. அண்ட் தட்ஸ் இட் காய்ஸ். இப்படியாக இவங்க 2 பேர்த்துக்கும் நடுவில் இருக்க பேட்டில் வந்து முடிவடைகிறது. உங்களுக்கு ஒபிட்டோட எந்த ஃபார்ம் பிடிச்சிருக்கோ அந்த ஃபார்ம் நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஸோ நான் கேதர் பண்ண இன்ஃபர்மேஷனை வச்சு பார்த்தா ஒபிட்டோவை விட கோஜோ ரொம்பவே பவர்ஃபுல். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காம நீங்க இது வந்து ஏன் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. பிடிச்சா ஏன் பிடிக்குது அதை வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, ஓகேவா? அண்ட் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா புதுசா ஜாயின் பட்டன் வந்திருக்கு, அதை தட்டி விட்டுட்டு உங்களோட ஆதரவை எனக்கு தெரிவியுங்கள். நான் வந்து அதை அக்செப்ட் பண்ணி உங்களோட பேரை வந்து மென்ஷன் பண்றேன். யாரும் பண்ண மாட்டீங்கன்னு தெரியும், பட் சொல்றேன் எதுக்கும் இந்த மாதிரி ஒரு பட்டன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே guys, thanks for watching. See you guys in the next video.